உங்க மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்க ஆதரவை உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் இப்ப நான் சொல்றேன். ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமா அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கு. பல 100 பேர் போட்டித் தேர்வுகளுக்கு இங்க வந்து தயாராகுகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆற்காடு ஆரணி புறவழி சாலை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பழுதடைந்த ஆற்காடு பேருந்து நிலைய கட்டடம் அகற்றப்பட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில வெள்ளகுளம், பெண்ணகர், வாழைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் புதுசா தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஆற்காட்டில் இருந்து ராணிப்பேட்டை போறதுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்கள்ல பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள், சாலை விரிவாக்கம், தெருவிளக்குகள், புதிய கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆற்காடு தொகுதியில் நிறைய ஏரிகளை சீரமைச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ராணிப்பேட்டை வாரை சந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு இருக்கு. மேல் விசாரத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டணம், வாலாஜாப்பேட்டை திமிரியில புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டையில பணிபுரியும் பெண்களுக்காக தோழி மகளிர் விடுதிய திறந்து வச்சிருக்கிறேன். பேரூராட்சியாக இருந்த சோளிங்கர் நகராட்சியாக தரம் உயர்வு. சோளிங்கர் புதிய பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில புதிய கட்டடம். பாலாறு அணைக்கட்டுக்கு 200 கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலாஜா அறிஞரண்ணா அரசு மகளிர் கல்லூரியில கூடுதல் கட்டடம். மேல்பாக்கத்தில் பழங்குடியினருக்காக 41 குடியிருப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் பணப்பாக்க சிப்காட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வச்சேன். தொடங்கி மட்டும் அமைச்சேன். அங்கு தயாரிக்கப்பட்ட முதல் ரேஞ்ச் ஒரு கார்ல டாடா குழுமத்தினுடைய தலைவர் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு நானே கார் ஓட்டி இருக்கிறேன். அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களால இந்த வளர்ச்சியை காமிக்க முடியல. நம்ம வீடுகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல திறமை இருந்தா தடைகளை மீறியும் சாதிக்கலாம் என்பதற்கு திராவிட மாடல் சிறந்த எடுத்துக்காட்டாக என்று விளங்குகிறது. தமிழ்நாடு வளர்ந்தா அது இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி என்று பாஜக நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம மேல, நம்முடைய வளர்ச்சி மேல பொறாம. தமிழர்களுடைய அடையாளமே தமிழ், நம்முடைய தாய்மொழி தான். தமிழர், தமிழ்நாடு, இப்படி நம்முடைய இனம், நம்ம வாழுற மாநிலம் என எல்லாமே மொழியை அடிப்படையாக கொண்டதுதான். அப்படிப்பட்ட மொழியை அழிச்சிட்டா தமிழர்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம், தமிழர் பண்பாட்டை அழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் செம்மொழி தமிழ் அழிக்க மும்மொழி திட்டம் கொண்டு வந்தே தீர்வோன்னு அடம் பிடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க.
ஒன்றிய அரசோட 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதையை அடமானம் வைக்க நான் ஒன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்லை. விசாவுக்கே அசராம எதிர்த்து நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். மிசாவுக்கே பயப்படாதவன் அமித்ஷாவுக்கா பயப்படுவேன்? நான் மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால என்னுடைய விசுவாசம் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மாநில உரிமையை அடகு வச்சு பதவிகளை நீடிக்கணும்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரின் கொள்கை வாரிசுகள் நாங்கள். நம்முடைய உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு ஓங்கி ஒலிக்குது. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் நம்மை பார்த்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால்தான் இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு தொகுதி மறுவரைய கையில் எடுத்திருக்கு பிஜேபி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களும் ஓட்டர்களும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய குடியுரிமை மதிப்பு வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவில் மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துடிதுடித்துட்டு இருக்கு. இந்திய அரசியலையே மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது. ஆனா இது எப்படி பண்ண போறாங்க, என்ன திருத்தம் பண்ண போறாங்க? இப்படி நம்முடைய கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க மறுக்கிறாங்க. இவங்க இப்படி ரகசியமாக மறைச்சு பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா பெரிய சதி திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதனால தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் உயரும்னு அடுத்து ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் கவனத்தோடு சொல்றேன், அதுலதான் பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கு. எப்படி சொல்றேன்னு நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. இதுவே பாஜக அரசு தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த வித்தியாசம் 61 உயர்ந்துடும். இப்படி ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களும் வட மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்குமான இடைவெளியை அதிகரித்து இது மூலமா நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. இந்தியா மொத்தத்தையும் பாதிக்கிற முடிவு இது. ஆனா மாநில அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளோட எந்த ஆலோசனை நடத்தாம அவசரமாக இது அரங்கேற்ற பார்க்கிறாங்க. அதுவும் இது தேர்தல் காலம். சாதாரண மக்களுக்கு எத்தனை கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மட்டும் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு? எப்படி 5 மாநில தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை அவங்க கூட்டுறாங்க. ஏன்? தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்டினா என்ன? எதுக்கு இந்த பதற்றம்? இதையெல்லாம் விட முக்கியமா ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு சொன்னதை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தி கம்மியா குழந்தை பெற்றுக்கிட்ட தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இது. தொகுதி மறுவரை என்கிற பேர்ல அவங்களுடைய நாடாளுமன்ற வலிமையை, அரசியல் வலிமையை
குறைக்க கூடாது என்று அழுத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பாதிக்க கூடாது என்ன திமுக சொல்வத அன்னை சோனியா காந்தி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசுறாங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியும், மாண்புமிகு எதிர்க்கட்சி பழனிசாமி அவர்கள். அவர் வயல கொழுக்கட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல, ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னார, குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா பழனிசாமி அவர்கள? இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் டெல்லியின் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணியோட அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல இதை தாண்டி வேற ஒன்றும் அவங்க பண்ணல. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு வெறும் 5 ஆண்டுல இந்தியாவே திரும்பி பார்க்கிற, எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் தான் 2026 தேர்தல். அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். சாதாரண அறிக்கை அல்லது, நீங்க பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், அது தெரியல உங்களுக்கு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார்ல அடங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் அறிக்கை.